கேன்சர், புற்றுநோயின்னு சொல்றாங்கல்ல, சில பேருக்கு வந்து புற்றுநோய் வருது சார். அது மாதிரி வந்து எனக்கு வந்து காதுல புற்றுநோய், அதாவது கழுத்துல புற்றுநோய், இதயத்துல மார்புல புற்றுநோய், பெண்களுக்கு தொடையில புற்றுநோய், அது மாதிரி வந்து தலையில புற்றுநோய், இந்த மாதிரிலாம் சில பேருக்குலாம் இருக்கு. இந்த புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஊழ்வினை கருமா, டிஎன்ஏ பிரச்சனை. இது வம்சாவளியில யாராவது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனையை இறக்கி வைக்கணும்னு வந்துடும். இதை யாரு நிவர்த்தி பண்ணி போறாங்களோ அந்த கர்மா அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலிக்கு வராது. ஒரு 10 ஜென்ரேஷனா வருது, 11வது ஜென்ரேஷன் எங்க வீட்டுல யாருக்கும் புற்றுநோய் இல்லை அப்படின்னு சொன்னா, அவங்க யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி இருந்து அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க கர்மாவை அவங்க வம்சாவளியே தீர்த்துட்டு போயிட்டாங்க, இன்னும் பிறக்கல அப்படின்னு சொன்னா. சில பேருக்கு கேன்சர்லேயே நிறைய சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு ஃபைப்ராய்டு கட்டியே வந்து சின்ன சின்ன கட்டிக்கு மேலே வந்து அதே ஃபைப்ராய்டு கட்டியே கேன்சருங்கிறாங்க, அதுவே பெருசானா கேன்சராக மாறிடுங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. இப்போ கேன்சருக்கு புது நவீன யுகத்தில் இப்போ வரக்கூடிய காலங்கள் மருந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் கேன்சர் சம்மந்தமான விஷயத்துக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்கள் நடக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இந்த கேன்சரே திருப்பி நம்ம வம்சாவளியில் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில ஆலயங்கள் இருக்குது.